கண்ணீருக்கு வரும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னப்பா, நிற்க வைத்தது அருமையான சகோதரின் கண்ணீருக்காய் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறீங்கப்பா. இது ஒருவருக்கு மாத்திரமல்ல, எங்கள் கண்கள் திறக்கப்படத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவரை தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, என் தேவையே நீங்க தான்ப்பா. நாங்கள் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற நேரத்துல கர்த்தர் எங்களுக்கான காரியங்களை செய்கிறீரப்பா. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளோடு வந்து ஆண்டவரை கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்ற பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு வாக்கு தத்தங்களோடு கர்த்தருடைய விருந்து உண்டு. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலும் இன்னும் பிள்ளைகள் வர வேண்டி இருந்தால் உள்ளே இருக்கிற பிள்ளைகள் அப்பா, பிள்ளைகளை அழைக்கட்டும் ஆண்டவரை. அப்பா, வருகிற நேரத்தில் ஆண்டவரை கர்த்தர் வார்த்தைகளை மாற்றினீங்கல்ல, இதை பேசணும்னு தெளிவா பேசுனீங்கல்ல, இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்பா. பிள்ளைகள் வராமல் இருப்பார்கள் என்றான் ஆண்டவரை. பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வரட்டும்பா. அவர்களும் இந்த வாக்குத்தத்தற்கு சுதந்திரவாளிகளாய் மாறட்டும். வழி நடந்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் நம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளின் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் உயிர்த்து எழுந்தது என்னை ஆசீர்வதிக்க. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது என்னை ஆசீர்வாதம். அதை தவிர ஆண்டவருக்கு வர என்னங்க வேலை இருக்கு? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, காலையில இந்த செய்தியை திருச்சபைக்கு வந்ததான அருமையான அங்கிள் கேட்டாங்க. அதனால வரும்போது ஆண்டவரை அவங்களுக்கு போர் அடிக்க கூடாது. மனைவி சொன்ன அடிக்கடி, நான் இங்க கேட்கறது தானே அங்க பேசுவீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறவர். எனக்கு என்ன வேணும், வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்கணும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் வருகிற நேரத்தில் சில காரியங்களை இருதயத்தில் விதத்ததை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பிள்ளைகள் யாராவது வர வேண்டி இருக்கும் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்களை, நண்பு தெய்வ பிள்ளைகளை தயவு செய்து வர சொல்லுங்க. கர்த்தர் பிள்ளைகளோடு இடைப்படுவாராக. எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில அநேக பயங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயம்படுத்தினது என்று சொல்லி அநேக பயங்கள் இருந்தது அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, நேற்று இருந்த மனிதன் இன்றைக்கு இல்லை, ஆனால் நேற்று இருந்தவர் இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறவர், என்னை ஜீவனோடு வாழ வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. முதல் ஆசீர்வாதமே இயேசுவா என்ன சொல்றாங்க? பயப்படாதிருங்கள். அடுத்தது, என் அன்பு தெய்வ பிள்ளையே, இது நம்ம பாரம்பரியமாய் சடங்காச்சாரமாய் ஆசரிக்கிறதான காரியங்கள் அல்ல. குட் ஃப்ரைடேக்கு சொன்ன அதே வார்த்தை தான் மறுபடியும் சொல்லுகிறேன். என் ஆண்டவர் மரிக்கவும் இல்லை, அவர் உயிர்க்கவும் இல்லை, அவர் ஏற்கனவே மரித்தார், அவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்னை வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? நான் அவரிடத்தில் என்ன கிடைக்கும் என்று பார்க்க வரவில்லை, நீர் எனக்கு வேண்டும் என்று நான் ஆண்டவரை உம்மை கூப்பிட வந்திருக்கிறேன். ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை. சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா சொன்னபடியே என்ன பண்ணாங்க? உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு போய் இதை போய் உலகத்துல சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகம் என்னை பார்த்து சிரிக்க. ஏன் தெரியுமா? உங்க ஏசப்பா உயிரோட இருந்தா எதுக்கு நீங்க எடுத்து சிலுவையில வைக்கிறீங்க? மூணாவது திருப்பி எடுத்து கீழே வைக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, உலகத்திற்கு சில காரியங்கள் இன்றைக்கு பைத்தியமாய் தான் தோன்றும். நாம் அவர்கள் பார்வையிலே பைத்தியங்களாய் தான் இருப்போம். வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்ப நான் உலகத்துக்கு ஞானியா இல்லைன்னா பரவாயில்ல, உலகத்துல பைத்தியமா இருந்தா பரலோகத்துல நான் ஞானவானாய் கர்த்தர் என்னை கரத்தில் வைப்பார். இன்னைக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 20. யாருடைய வார்த்தை? எங்க அப்பா ஜீவிக்கிறாரு, என் அப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் நேற்று இருந்தார், இன்றைக்கு என்னோடு இருக்கிறார், நாளை இருப்பார். அவருக்கு மரணம் என்பது இல்லைன்னு சொன்னா உலகம் சிரிக்குது. நம்ம இன்னைக்கு சொன்னா நம்ம வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சு. இன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லுங்களேன், வரமாட்டான். அதே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு வீடு தருவார், கர்த்தர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்னு சொல்லி போய் கூப்பிடுங்க,
தேவை முடிவதற்கு ஒரு கூட்டம் உள்ளே வரும். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைய, ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் மரண பரியந்தம் ஆண்டவரோடு உண்மையாயிருப்பார்கள். எத்தனை பேர் இப்ப சொல்லுவீங்க, நான் ஆண்டவருக்கு மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிருப்பேன் ஆண்டவர? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவர் வீண் பேச்சா தோணுச்சு, அவர்கள் இவரை நம்ப மாட்டாங்க. பக்கத்துல இருக்க படிக்கிற பிள்ளைகிட்ட போய் சொல்லி பாரு, நம்பாது. ஆனால் ஒரு நாள் வருகிற நேரத்துல அவர்கள் முன்பாய் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவார். சபையாய் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா சொல்லாம. தொடக்கத்தை பார்க்கல முடிவு நல்லது. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், சத்தமா சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்பேன் என்றால் நான் ரட்சிக்கப்படுவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை ரட்சிக்க மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார். நான் பாவியாய் இருக்கும் பொழுது உலகம் என்னை தள்ளினது, ஆனால் தள்ளாத சிலுவை நாதன் என்னை அணைத்துக் கொள்ள வந்தார் அல்லவா? அவர் அங்கே இல்லை. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? கேள்விகள் வருகிறது அல்லவா? அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவரோடு வழி நடந்ததான அவருக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன் இருந்தான். யாருன்னா பேதுரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க போனாலும் அவர் கூடவே இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைய, அவர் வாழ்க்கையில் இருந்து அவரை எப்படி தெரிந்து கொண்டார், அவனை எப்படி வழி நடத்தினார், அவன்தான் ஆண்டவரை விட்டு எப்படி வழி விலகினார், ஆண்டவர் மறுபடியும் அவனை எப்படி உள்ளே கொண்டு வந்தார். இதை தியானிக்க போகிறோம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை தியானத்திற்காக. இது முதல் காரியம். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இடைப்படுகிறார். நாம் நல்லவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்குரியவர்கள் அல்ல. அநேகர் இழந்து போனதை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான என் அன்பு தெய்வ பிள்ளைய, என் ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று வருகிறதான நேரத்தில் திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அந்த 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் கடல் அருகே நின்ற போது, நல்லா கவனிங்க, ஏசப்பாவை தேடி எவ்வளவு ஜனம் வந்துச்சு? திரளான ஜனங்கள் வந்தாலும் அருமையான சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் என் கணவனை கண்ணோக்கினபடினால. எங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாங்க நேத்து பிரதர்? பஸ்ஸுக்கு அடியில எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தாங்க. இப்பதான் போட்டோ பார்த்தேன். ஆனா ஏன் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒண்ணுமே ஆகல? ஏன் தெரியுமா? உலகத்தில் இருப்பவனிலும், சொல்லுங்க, எங்கில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் ஆராதனை நேரத்திலே உன்னோடு பேசின வார்த்தைகள் உண்டல்லவா? வந்து இடிச்ச பஸ்ஸுக்கு சேதாச்சு, இடி வாங்கின நமக்கு ஒன்றுமாகவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, திரளான ஜனங்களுக்கே வந்தார்கள். வருகிறதான நேரத்திலே வாசிங்க, நல்லா கவனிங்க. வந்தது எல்லாரும் எதுக்கு வந்தாங்க? வசனத்தை கேட்கதான். இதான் நான் சொல்லுவேன், முடிவு பரியந்த நிக்கணும். திருச்சபையிலே வந்த பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு இருந்திருப்பார்கள் என்றால் 4 ஆராதனை 3 ஆராதனை. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்த என் குடும்பத்துல சந்தோஷம் வந்தது. நான் பிசாசு பிடிச்சிருந்தேன், ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டாங்க. விடுதலையை கொடுத்துட்டாங்களா? சர்ச்சுக்கு டாட்டா, ஏசப்பாவுக்கு டாட்டா, எல்லாருக்கும் டாட்டா காய்ச்சிட்டு போயிடும். ஆனால் இங்கே எனக்கு வேதம் காண்பித்து தருகிறது, ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தது வசனத்தை கேட்பதற்காக. ஏசப்பா, நான் உங்ககிட்ட டெய்லி வரேனே, அப்ப என்ன நீங்க ஆசீர்வதிப்பீங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீ எப்படி வருகிறாய், எதற்காய் வருகிறாய், நீ முயற்சி செய்கிறாயா, செபிக்கிறாயா, வேதம் வாசிக்கிறாயா? அடுத்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிங்க. ஏசப்பா கடற்கரைக்கு வந்துட்டாரு, திரளான ஜனங்கள் வராங்க. இப்ப ஏசப்பா அவர்களுக்கு போதிக்கணும், வசனத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். 2 படகுகள் இருக்கிறது. ஆண்டவர் என் படகில் ஏறாமல் வேறு ஏதாவது ஒரு படகில் ஏறி இருக்கலாம் அல்லவா? ஏன் என் படகில் வந்தார்? ஏன் என் குடும்பத்தில் வந்தார்? ஏன் அவர் என்னை ஆசீர்வதித்தார்? என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? இது எங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. சொல்லுங்க, கர்த்தருடைய ஈவு. ஆபிரகாமுக்கு நான் எத்தனை தலைமுறை எனக்கு தெரியாது. ஈசாக்கை முன்குறித்ததான தேவன், இஸ்ரவேலை முன்குறித்தவர், யோசேப்பை முன்குறித்தவர், என்ன முன்குறித்து வைத்தபடியினாலே அநேகர் நல்லவர்களாய் இருந்தும் இந்த பாவியை கர்த்தர் முன்பாக நிற்க வைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் நிறைய பேர் வராங்க. நான் சொல்றது நிறைய பேருக்கு
மெதுவா அழகா சொல்லித்தர நிறைய பேர் வந்தாங்க. ஆனா படகு எத்தனை இருக்கு? 2 படகுகள் இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. நல்லா கவனிங்க, இங்க பேரை சொல்லல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் கரையில் இருக்கிறார், ஜனங்கள் வருகிறார்கள், மீன் பிடிக்கிறவர்கள் படகிலிருந்து இறங்குகிறார். இன்னும் ஆண்டவர் யார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளவில்லை. நீ எப்படி இறங்குகிறாய் என்பது முக்கியம் அல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. என் அன்பு தெய்வ பிள்ளை, இருவர் வயலில் இருப்பார், ஒருவன் கைவிடப்படுவான். இருவர் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த ஆராதனையில ஒருவேளை என் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையை, இது எனக்கு எத்தனாவது பிரசங்கம்? 4வது பிரசங்கம். இதுவரைக்கும் டயர்ட் ஆகல. வரும்போது பிரதர்கிட்ட சொன்ன, பிரதர் நிக்க முடியுமான்னு தெரியாது, சொன்ன அடிக்குது. ஆனா ஒண்ணு தெரியும், புயல் அடித்தால் ஆண்டவர் வருவார். சொன்ன அடிக்கும் போது ஏசப்பா வரணும். என்ன நிக்க வச்ச தவறு தானே, கொண்டு வந்த தவறு தானே, எனக்கு பலனை கொடுக்கிறதும் அவர் தானே. என் அன்பு தெய்வ பிள்ளை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்றால், கேட்கிற உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? இங்கே 2 படகுகளை பார்க்கிறார். அங்க இறங்குறாங்க. இறங்கும் போது என்ன நடக்குது பாருங்க. ஒன்றில் ஏறினார். யாருடையது? இந்த சீமோன் தான் ஆண்டவர் பேதுருவாக்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஆண்டவரை இவ்வளவு ஜனங்க வராங்க, அவங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்கல. அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் போட்ல வந்திருக்கிறாங்க. அவங்க போட்ல ஏறல, சீமோன் பேதுரு போட்ல ஏண்டவரை ஏறினீங்க. நண்பு தேவ பிள்ளைய, திட்டம் உனக்கானது அல்ல. உன் வீட்டுல 8 பிள்ளைகள் இருந்தாலும் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் ஒரு குப்பியை கொடுத்து அனுப்பினார் என்றால், ஒரு சொட்டு அபிஷேகமும் வேறு ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. இந்த ஆராதனை வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைய, என் ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை ஒருவனுக்கும் அவர் தர மாட்டார். அவர் உயிர் தெழுந்தது உன்னை ஆசீர்வதிக்க, அவர் உயிர் தெழுந்தது உன்னோடு பேசுவதற்கு, அவர் உயிர் தெழுந்தது உன்னை உயர்த்துவதற்கு. அது சீமோனோடதா இருந்தது. அடுத்த வார்த்தை வாசிங்க பாப்போம். வந்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? ரெக்வெஸ்ட் பண்றாரு. அப்பா ஏசப்பா வரும்போது ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்பா கொஞ்சம் வழிபடு. ஆனால் ஆண்டவர் உனக்குள்ளாய் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உன் வீடா இருந்தாலும் சரி, அவர் அதிகாரங்களை எடுத்துக் கொள்ளுவார். சத்ருவை போல அவர் உள்ள வரமாட்டாரு. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனோட வந்து போஜனம் பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு போஜனம் பண்ண வந்திருக்கிறார். உன் இருதய கதவு ஆதிகாரம். இப்ப நான் காமிச்சு தரது எப்ப தெரியுமா? நீங்க ஆண்டவரை முதல்ல பார்த்தப்ப இந்த அனுபவத்துல தான் இருந்திருப்பீங்க. பாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார், உங்க வீட்டுக்கு வரலாமா சிஸ்டர், அவங்க வீட்டுல செபிக்கலாமா சிஸ்டர். அன்னைக்கு கதவை திறந்தீங்க. இன்று வரைக்கும் கர்த்தருக்கு கடவை என்னால் அடைக்க முடியவில்லை. ஏன் என்றால், எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறவர் ஒருவனுக்கு பூட்டுவதற்கு அதன் அதிகாரம் தரவில்லை அவரு. அப்ப இங்க என்ன பண்றாரு? அவன்கிட்ட சொல்ற, நீ கொஞ்சம் போட்டை என்ன பண்ணு, கொஞ்சம் உள்ள கொண்டு போ. என் அன்பு தேவ பிள்ளைய, எத்தனை ஜனங்கள் வந்தாலும், எத்தனை படகுகள் இருந்தாலும், உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் என்றால், உன் படகில் தான் வருவாரே தவிர மற்றவர்களோடு அல்ல. அப்ப ஏசப்பாவுக்கு நான் எவ்வளவு நெருக்கமா இருக்கணும், ஏசப்பாவோட நான் எவ்வளவு பேசணும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவனை கேட்டுக்கொண்டு. ஏசப்பா ரொம்ப டீசென்டான ஜென்டில்மேன். அவர் கேட்பார், வரட்டுமா? வாழ்க்கை அவர் கொடுத்தது, குடும்பம் அவர் கொடுத்தது, மூச்சு அவர் கொடுத்தது. எதை கொடுத்தாலும் என் ஆண்டவர், நீ என்ன பண்ற, நீ முட்டுக்கட்ட போடுறியா? நான் பலவந்தமாய் இடத்துல என் ஆண்டவர் வருகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்றாரு? அந்தபடியே படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி. ஆண்டவரை கேட்க வந்த வார்த்தை கிடைச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்த, டைரி எடுத்துட்டு வந்த, பைபிள் கொண்டு வந்த, பேனா கொண்டு வந்த, பேசுனீங்க, எழுதணும். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. நல்லா கவனிங்க. இங்க அப்பா கிட்ட என்ன கிடைக்கும்? சாப்பிட வந்தவங்களுக்கு சாப்பாடு. ஏசப்பாட்ட வந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், ஏசப்பா கிட்ட வந்தா எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், இப்படி வந்தா கொடுப்பார், அனுப்பிடுவார். ஆனா ஒருவன் ஆண்டவருக்காய் இடம் கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் ஜனங்களை அனுப்புகிற வரைக்கும் ராமுழுதும் மீன் பிடிச்சு பார்த்துட்டான். மீன் இல்ல, பின்னால வரும் பாருங்க, மீன் வரல. ஆனாலும் அவன் தன் சரீர காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லல. அவன் வெயிட் பண்றான்.
எத்தனை பேருக்கு கேள்வி இருக்கு, ஆண்டவரை இத்தனை வருஷம் வெயிட் பண்றப்பா. 99 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமை வெயிட் பண்ண வச்சாருங்க. இந்த உலகத்தை காப்பாற்ற நோவாவை 100 வருஷம் ஏசப்பா வெயிட் பண்ணாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, 1 மணி நேரம் ஏசப்பாவுக்கு வெயிட் பண்ண முடியல, 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைய, அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. ஏசப்பா அப்படியே வண்டியில இருந்து இறங்கி போயிருக்கலாம்ல. அவருக்கு தெரியும் அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஏசப்பாக்கு எப்படிங்க தெரியும்? அவன் கரையில நிக்கிறான், போட்டை தள்ளிட்டு போன்னு சொன்னாரு. என் அன்பு தேவ பிள்ளைய, ஆண்டவர் சபையோடு பேசினாலும் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் மீது கர்த்தருடைய கண்கள் பதியப்பட்டிருக்கும். இது எனக்கான வார்த்தை என்று சொல்லுகிற தேவச்சனம் கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா, எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை கோடிகள் வந்தாலும் சரி, எனக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஆண்டவரை. நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்த அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டா. என் அன்பு தேவ பிள்ளைய என்ன சொல்றாரு? பேதுருவோட படகுல வந்துட்டு என்ன சொல்றாரு? இவன் எங்க போய் மீன் பிடிச்சிருப்பான்? ஆழத்துல தானே பிடிச்சிருப்பான். இவன் பிறந்ததுல இருந்தே மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன். ஆண்டவர் தச்சருடைய பிள்ளை. அவருக்கு மீன் எங்க இருக்கணும் தெரியாது, வலை எங்க இருக்கணும் தெரியாது. ஆனா இவர் சொல்றாரு, என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் உன் வாழ்க்கைக்குள் வருவார் என்றால் உன் பாதைகளை நீ தீர்மானிக்க முடியாது, கர்த்தர் தீர்மானிப்பா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன் ஆண்டவரே என் வழி நடக்கல? நான் கேட்டேன், எனக்கு இது வேணும்னு சொன்னேன், ஏன் கிடைக்கல? ஏசப்பா உன்னை வழி நடத்துகிறபடியினால் உன் வழியில் அவர் நடத்தி கொண்டு போக மாட்டார். அவர் எந்த வழியில் உன்னை நடத்த சித்தமா இருக்கிறாரோ அந்த வழியில் தான் கொண்டு போவார். நீ முதல்ல இருக்கும்போது குழந்தைய போல பேசின, ஏசப்பா எனக்கு வேணும் கேட்டுட்டேன். அப்பாட்ட கேட்ட அவர் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஆழத்துல தள்ளி கொண்டு போ என்று சொன்னார். அடுத்தது மீன் பிடிக்கும்படி. அவன் என்ன நினைச்சிருப்பான்? வந்தீங்க, இடம் கேட்டீங்க, உட்கார்ந்தீங்களா, போதிச்சிங்களா, போவீங்களான்னு பார்த்தா என்ன உள்ள கூட்டிட்டு வந்து, நான் பிறந்தது முதல் எனக்கு மீன் எங்க இருக்குன்னு தெரியும், எந்த சீசனுக்கு போனா எந்த மீன் கிடைக்கும்னு தெரியும். நம்ம மில்டன் பிரதரை கேட்டா சொல்லுவாங்க, மார்ச் மாசத்துல என்ன ஐயா சீலா மீன் தான் வரும். ராஜேஷ் பிரதரை கேட்டா சொல்லுவாங்க, அக்டோபர்ல என்ன வரும், அது பெரிய கிளத்தி மீன் தான் வரும். ஏன் ஸ்ட்ரைக்கு போயிருவாங்க? ஏன் எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து இல்ல இல்ல ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, ஏசப்பா மீனை தருவாங்க, என்ன பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் அவன் சிரிக்கவில்லை. அவனுக்கு ஆண்டவர் யார் என்றும் தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்ற, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரை இப்படி சுமந்து வந்தவங்க தாங்க நம்ம. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆழத்துல வலைய போடுன்னு சொல்றாங்க. அவர்கள் வலைகளை போட்ட போது எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டிருக்கான்? வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியா? இனி என்னால முடியாதுன்னு வந்திருக்கிறியா? அன்றைக்கு ஆண்டவரை நீ தொட்ட நாளிலே அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, ஆண்டவரை நான் டயர்ட் ஆயிட்டேன், இனி என்னால போக முடியாதுப்பா, சூறை செடிகளை உட்கார்ந்த எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னாரு. அன்றைக்கும் தீபத்தை அணைய விடவில்லை, இன்றைக்கும் அணைய விடல. என் ஆண்டவர் எந்நேரம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் அணைய விட மாட்டார். அவன் சொல்றான், அப்பா நாங்க போட்டு பார்த்துட்டோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உயிர்த்தெழுதல்ல எழுதிக்கணும். உம்முடைய வார்த்தையின்படி சொல்லுங்க. பாஸ்டருடைய வார்த்தையின்படி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய கூட்டதான் இருக்கும். உங்களை பார்த்து உலகம் சிரிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறபடியாய் வலையை போடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில நிரம்பத்தக்க ஆசீர்வாதங்கள் பரலோகம் கொடுக்கும். அப்ப மனிதனின் வார்த்தைகளை நம்பி ஆண்டவரை தேடி வராதே. கர்த்தரிடத்தில் வந்தால் அவர் எனக்காய் எதையாகிலும் செய்வார் என்று தேவைகளுக்காய் வருகிற ஜனம் நாம் அல்ல, நீர் எனக்கு வேண்டும் என்று கேட்கிற ஜனமாய் மாறும். அவன் சொன்னவுடன் அடுத்த வார்த்தை பாருங்க, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய். நல்லா கவனிங்க, கிழிந்து வலை கிழிஞ்சிச்சா? இல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீ குழந்தையாய் ஆதியில் கொண்டிருந்த நேரத்துல உனக்கு கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்திருப்பாரு. உனக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டாரு. உன் கூட்டாளி படகு கரையில இருக்கு பாத்தியா, அவன் நம்பணும். என் அன்பு தெய்வ பிள்ளை, இவன் மூலமா இன்னொருவன் ஆண்டவரை காணுகிறார். அவர்கள் அங்கிருந்து சைகை காட்டுறாங்க. இவர்கள் போய் எத்தனை படகு நிறைய பிடிச்சாங்கன்னு வாசிங்க பார்ப்போம்.
அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிக்க மாட்டார், உன் மூலமாய் உன் கூட்டாளிகளை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் படகு நிரம்புகிற நேரத்துல நீ அந்த சாட்சியை கரையில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ சொல்லணும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்த பிற்பாடு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே, அன்னைக்கு எனக்கு நன்மை செய்த உடனே என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன், என் அக்காவை கூட்டிட்டு வந்தேன், எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேன், என் கூட படிச்சவங்களை கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு பாஸ்டர் நான் 3 வருஷம் விசுவாசி, நான் 7 வருஷம் விசுவாசி, நான் யார் தெரியுமா? ஏன் அன்றைக்கு இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, முதல் காரியம் அவன் சொன்னபடி செய்தான். அவன் படகு மாத்திரமல்ல, கூட்டாளிகளின் படகை கர்த்தர் நிரப்பினார். எழுதுகிற பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் கேட்கிறவனுக்கு, அவனுக்கு மாத்திரமல்ல அவனோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இரண்டாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 14 எடுத்துக்கோங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, 2 படகு ரொம்ப இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு போய் நான் இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டேன், அடுத்த வாரம் ஆண்டவரை பார்க்க வரணுமா, ஆண்டவரை பார்த்து பாட வரணுமா? பேதுரு அப்படி இருக்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைய, அந்த மத்தேயு 14:22 வாசிங்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளைய அனுப்பி விடுகையில் என்று சொல்லுகிற நேரத்திலே இவன் தன்னோடு இன்னும் 11 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். போஷித்தவர் சாப்பிட்டவளை அனுப்பிட்டாரு. இவங்க கிட்ட கூடை நிறைய கொடுத்தவர் நீங்க அக்கறைக்கு போக சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைய, ஏசப்பா உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிச்சுட்டாங்கன்னா அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் சபைக்கு வருகிறவனாய் தேவைகள் மாத்திரம் வேண்டும் என்று சொல்லி வருவாய் என்றால் மேலே இருக்கிற 5000 ஜனங்களை அனுப்பிவிட்டது போல என்னை அனுப்பிடுவாரு. வயிறு ஃபுல்லாச்சா? சாப்பிட்டீங்களா? வேற ஏதாவது வேணுமா? இல்ல பாஸ்டர், போயிட்டு வாங்க. ஆனால் அவரோடு இருந்த 12 பேருக்கும் மீனோ அப்பமோ பையன் கொண்டு வந்தான். கூடையை யார் கொண்டு வந்தது? கேள்விக்கு பதில் இருக்கா? என் ஆண்டவர் இருந்தால் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுப்பாரு, இல்லை என்றால் எனக்கு உருவாக்கி கொடுப்பார். இருப்பதற்காய் சந்தோஷப்படு, இல்லாதவைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைய 23வது வசனத்தை வாசிக்க பாப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் அவ்வளவுதான், இன்னைக்கு வல்லமையான பிரசங்கத்தை பண்ணின உடனே நேரா விசுவாசி வீட்டுக்கு போய் எனக்கு கோழி காலம் குருமாவை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க, பாஸ்டர் சாப்பிடுவார். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பிதாவை ஸ்தோத்தரித்தார், பிதாவை ஸ்தோத்தரித்தார். என் ஆண்டவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு உணவோ உடைய மற்ற காரியங்களுக்கோ மேன்மையானது அல்ல. என் பரம பிதாவிற்கு நான் என்ன செய்ய போறேன்? வேஸ்ட் பண்ணல. ஆனா இவங்களை போக சொல்லிட்டார். ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளவுதான் நீ குழந்தையா இருக்கிற, இனி உனக்கு ஒரு பிரச்சனையை காட்டணும்ல. பிரச்சனையை காட்டினாதான் நீ அதில் பயிற்றுவிக்கப்படுவாய். நான் பிராக்டிஸே பண்ணல, எக்ஸாம் எப்படி போய் எழுத முடியும்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ எக்ஸாம் நல்லா எழுதணும்னா 12 மாதங்கள் நீ நல்லா படிக்கணும். படிச்சாதான் நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுத முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் தனிமையாய் ஜெபம் பண்ண போனார். அடுத்த வார்த்தை, சாயங்காலமான போது. என் அன்பு தெய்வ பிள்ளை, உன் வாழ்க்கையில் தனிமைகளை ஆண்டவர் தருகிறார் என்றால் பிதாவோடு தனித்தரு, ஆண்டவரோடு தனித்தரு, ஆவியானோரோடு பேசிக்கொண்டு. அவர் தனிமையா இருந்தால் அடுத்தது, அதுக்குள்ள படகு எங்க போயிருச்சு? இவர் மலைக்கு ஏறினார், கடல்ல படகு போச்சு. ஏன்னா இவங்களுக்கு படகு ஓட்ட தான் தெரியும். இந்த கரையில அற்புதம் செஞ்சாச்சு, 5000 பேரை போஷிச்சாச்சு. அடுத்த கரைக்கு போனோம், நானும் வந்தாச்சு. ஆண்டவரே 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் குன்னம் வாசல தாண்ட முடியல. ஆண்டவரே பவனி போனோம், அவர்கள் பார்ப்பாங்க, இவர்கள் பார்ப்பாங்க. என்னன்னா பயப்படுறப்பா, பயப்பட்டா சிலுவையை தூக்க முடியாதுப்பா. ஆண்டவர் அனுப்பிடுவாரு. என் அன்பு தெய்வ பிள்ளைய, அவர் யூதராஜ சிங்கம் என்றால் அவருக்கு பிள்ளையாயிருக்கிறனா மனிதனுக்கு பயப்படுகிறவன் அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு பயப்படுகிறேன். எத்தனை பேர் என்னோடு சொல்றீங்களோ, இனி நான் பயந்தவன் அல்ல, கர்த்தருக்காக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். ஆண்டவரே, வீண் பேச்சா நீ சொல்றது நிறைய வாட்டி தோணும், பின்பால் காட்டி தருகிற இந்த வீண் பேச்சுக்குள்ள இருந்து கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று. இங்க அவர் மேல போயிட்டார், படகு நடுக்கடல்ல போயிருச்சு. அது வரைக்கும் அமைதியா இருந்த கடல் என்னாச்சு பாருங்க, என்ன காத்து வந்துச்சு? நம்மள அழகா படகு தள்ளிக்கிட்டே போச்சு. என் பிள்ளைக்கு வேலை வேணும், ஒரு வேலைக்கு 4 வேலை வந்தது பாஸ்டர். பிரமிளாவை கேட்டா சொல்லுவான், பாஸ்டர் நீங்க எடுத்து கொடுத்த வசனமா தான், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையா தான். அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள்,
உண்மையா இல்லையா? அவர்கள் உன்னை சத்தமா சொல்லு மேற்கொள்ள மாட்டாங்க. இது குழந்தையா இருக்கிறப்ப. அடுத்தது அப்பா எடுத்த உடனே நீ சாகவே சாவாயின்னு ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் வந்தா யாராவது பைபிளை தொடுவோமா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, சாகவே சாவா என்று என் ஆண்டவர் சொன்னார். மனிதன் சாகவில்லை, அவன் ஆயுள் குறைந்தது. 900 வயது வாழ்ந்தவன் 80-90 வயதிற்கு குறைக்கப்பட்டானே தவிர அவன் சாகவில்லை. ஏன் தெரியுமா? தன் கையினால் படைத்த மனிதனை அழைப்பதற்கு அவருக்கு சித்தம் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்ப என்ன வந்துருச்சு? இப்ப வாழ்க்கையில என்ன அடிச்சுக்கிட்டு இருக்குது? ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சர்ச்சுக்கு வந்த உடனே நான் ஒரு வண்டி கேட்ட கொடுத்தீங்க, மீனை கேட்ட கொடுத்தீங்க, போன உடனே வித்துரும் ஆண்டவரே. இன்னைக்கு தெரு தெருவா நான் கூவிக்கிட்டு போனா கூட சரி, தெரு தெருவா என் காரியங்கள் எல்லாம் செய்தா கூட சரி, ஒன்னும் கிடைக்கலப்பா. உன்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். படகு நடுக்கடல்ல போயிருச்சு, எதிர்காத்து வந்துருச்சு. இப்ப வாசிங்க. நண்பு தெய்வ பிள்ளைய உன்னை பயிற்றுவிக்கும் போது என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் வருவார், அவர் டீல் பண்ண வருவார். ஏன் தெரியும்? அவருக்கு தெரியும் உன்னை விட்டா நீ கடலுக்குள்ள போயிடுவார், மறுபடியும் விட்டு வந்த வாழ்க்கைக்கு ஓடிடுவார். ஏசப்பாக்கு தெரியும் அவர் உன்னை அனுப்புகிறார் என்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரிந்துதான் உன்னை அனுப்புகிறார். அப்ப இங்க போயிட்டாங்க, ஏசப்பா நடந்து வராங்க. நடந்து வந்தாலும் ஏசப்பாக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஆவேசம். ஆண்டவர் வச்ச பேர் என்னது? எப்பா நான் உன்னை காப்பாத்த வரேன். ஐயோ ஆண்டவரே, வேற ஏதோ ஒரு சொப்பனங்கள்லாம் எனக்கு தெரியுது. அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். என்னது? இப்ப அலறோம். வாழ்க்கையில அலர்ன சூழ்நிலைகள் உண்டா? ஆண்டவரே, என் கணவன் என்கிட்ட பேசலப்பா, நல்லா இருந்த குடும்பம், பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறியா? ஒருத்தர் இன்னைக்கு உங்ககிட்ட டீல் பண்ண வராங்க. இந்த இரவு பொழுது உனக்காய் ஒருவர் வருவார். வந்தவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அவர் உண்மையா யாருக்கிட்ட பேசிருக்கணும்? ஏசப்பா வந்த உடனே காத்துக்கிட்ட பேசியிருக்கணும். யார்கிட்ட பேசியிருக்கணும்? இவங்க பயப்படுறது யாருக்கு? காற்றை பார்த்து பயப்படுறாங்க. அடுத்தது அலைய பார்த்து பயப்படுறாங்க. உன் பிரச்சனை கிட்ட நீ தான் பேசணும். ஏசப்பா பேச மாட்டாங்க. ஏசப்பா யார்கிட்ட பேசுவாங்க? உன்கிட்ட தான் பேசுவாங்க. ஆரோனை ஆண்டவர் ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டாலும் மோசேயின் வாயிலே தான் கர்த்தர் வார்த்தையை வைப்பாரே தவிர, அதை கேட்டுதான் அவன் ஆரோனுக்கு சொல்ல வேண்டுமே தவிர, என் அன்பு மோசேயே, கர்த்தர் உன்னிடத்தில் பேசுவதை நீ ஜனங்களுக்கு சொல்லணும், உன் குடும்பத்துக்கு நீ தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? நிறைய படகு இருந்துச்சு, நிறைய பேர் கீழே இறங்கினாங்க. ஒண்ணுதானே அவர் தேடி வந்தாரு. அப்ப நீ தானே உத்தரவாதம் எடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைய, அவர் சீஷர்களை பார்த்து பேசி அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்றான்? படகுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. யாரும் ஆண்டவரிடத்தில் பேசல. ஒரே ஒருவன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். என் வீட்டுல எல்லாரும் தூங்குறாங்கப்பா, என்ன மட்டும் ஏன்பா எழுப்பி விடுறீங்க? எனக்கு மட்டும் ஏன்பா தூக்கம் வரல? நீ தூங்கிட்டீனா உன் படகு முழுகிடும். ஆண்டவரே, நான் மட்டும் தெருவில் யாரை அழைச்சிக்கிட்டே இருக்கிறேனேப்பா. எல்லாரும் நல்லா தூங்குறாங்களேப்பா, அவங்கள நம்பி வந்தேனேப்பா. யாரும் கேட்காத இடத்துல 11 இருந்த இடத்தில் ஒருவன் ஆண்டவரை பார்த்து பேசுகிறான். ஆண்டவரே, வந்தது நீங்களா இருந்தால் அப்ப இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒன்ன தூக்கி எடுக்க ஏசப்பா வந்தா நீ பிரச்சனைய பார்த்தும் பேசணும், ஆண்டவர்கிட்டயும் பேசணும். 11 பேருக்கு தைரியம் வரல. ஏன்? கடல்ல இறங்கினா காத்தடிக்குது. ஆனா ஒருத்தன் கேட்டான், அப்பா வந்துட்டாரு, என்னை கூட்டிட்டு போய் என் படகில் மாத்திரம் அல்ல என் கூட்டாளின் படகை நிரப்பினவர் எனக்கு ஜீவனை தராமல் இருப்பாரா? இறங்கிட்டான். கேட்கல, இறங்கிட்டான். இறங்கி நடக்கிறான், நடந்து போறான். நடக்கும்போது என்ன ஆச்சு பாருங்க. ஏசப்பாட்ட கேட்டா கொடுக்காம இருப்பாரா? எப்பா, நான் கடல் மேல நடக்கிறேன், அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? உன்னை உன்னதத்திலும் நடக்க வைப்பதுதான் என் ஆண்டவர். அவர் சொல்றார், வான்னு சொல்றார். அடுத்தது முதல்ல என்ன பண்ணணும்? பிரச்சனை வருதுன்னா உன் வீட்டை விட்டு இறங்கணும். ஆண்டவரை பார்க்க அவருடைய வாசஸ்தலத்திற்கு வரணும்.
இன்றைக்கு உன்னோடு அநேகர் வராமல் இருக்க, பேதுருவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே இல்லை, அவரை பார்க்க மகா சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் என்கிற வார்த்தை இன்றைக்கு உன் இருதய கதவை தட்டினபடியா உள்ளே வந்தாய் அல்லவா, உன்னை கையை பிடிப்பாரு. வா. எத்தனை பேர் காசு ஏசப்போடைய கையை பிடிக்கணும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அப்ப எங்க நடந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்பாடி அலர்னா. ஏசப்பாவை பார்த்த உடனே, ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்கு, இஎம்ஐ கட்டணும், ஆண்டவரே எனக்கு போராட்டம் இருக்கு. அந்த பிரச்சனைகளின் மேல் கர்த்தர் உன்னை நடக்க வைப்பான். உன் முதுக எல்லாருக்கும் எனக்கு பீதி ஆக்கி இருக்கிறல்ல, மனிதர்கள் உன் தலைமையில நடந்து போறாங்கல்ல, தீய தண்ணீரை கடந்து வந்துச்சல்ல, உன்னை ஆண்டவர் செழிப்பான இடத்திற்கு கொண்டு வருவார். அவன் கேட்டது நல்ல காரியம், படகை விட்டு இறங்கினது நல்ல காரியம், ஆண்டவரை பார்த்து நடந்து வந்தது, வேதத்தை தூக்கிட்டு ஆண்டவரை மகா இறங்குறேன் என்று சொன்னது நல்ல காரியம். ஆனா என்ன பண்ணலாம் பாருங்க, வழியில வாசிங்க. ஏசப்பா இஎம்ஐ 400 ரூபாய்னா நான் கட்டிடுவேன், என் கையில 1000 ரூபாய் இருக்கு. ஆனா இஎம்ஐ எனக்கு 40,000, என்கிட்ட எவ்வளவு இருக்குது? 1000. 400 இருக்கிறப்ப சந்தோஷம், நான் பார்த்துக்க, அம்மா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், 40,000. அப்பா மீதி 39,000 வேணாண்டவரே. அது வரைக்கும் செபிக்காத முழங்கால்கள் முடங்கும், துறக்காத வீடுகள் திறக்கும், பைபிளை திறப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, அவரை தேட வேண்டிய சமயத்தில் அவரை தேடுங்க. இன்னைக்கு ஏன் பதில் வரலன்னா, ஏசப்பாவை தேட வேண்டிய சமயத்தில் விட்டுட்டோம். ஒருத்த மட்டும் ஏசப்பாட்ட தைரியம் பேசுறான், வான்னு சொல்லிட்டாரு, போறான், காத்து பலமா வந்துருச்சு. உடனே ஐயோ அவங்கள மாதிரி நான் வீட்டுல இருந்திருக்கலாமே, ஒருத்தர் சென்னையில இருந்து வருவாரு எனக்காக கொண்டு வராருன்னு ஓடி வந்துட்டேன்னு இப்ப பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை வாசிங்க. நண்பு தேவ பிள்ளை வான்னு கூப்பிட்டாரு, நடக்க வச்சாரு. ஏன் நீ மனுஷனுடைய சத்தத்தை பார்த்த? ஏன் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிற? அழைத்தவருக்கு தெரியாதா உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று? தாயின் கருவில் உன்னை அலங்கரித்தவருக்கு தெரியாதா உன்னை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று? ஏன் அலங்கோலம் என்று சொல்லுகிறாய்? நீ அலங்கோலம் அல்ல, கர்த்தருடைய கையிலே அலங்காரம் கிரீடமாய் இருக்கிறாய். நீ தரித்திரம் அல்ல, கர்த்தரால் சரித்திரமாய் எழுதப்படுகிற சரித்திரமாய் நீ இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது. உடனே ஆண்டவர் சொல்ல, அற்ப விசுவாசிய, அப்ப சந்தேகப்பட்டா அற்புதம் நடக்காது. ஏசப்பா செய்வாங்களா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியாது. என் பிள்ளைக்கு ஆண்டவர் இன்றைய வருடத்துல திருமணத்தை நடத்துவாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நல்ல வேலை ஏசப்பா தருவாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டை கர்த்தர் கட்ட வைப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்களால் கூடாதது, மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உடனே கீழே போனவன விட்டுட்டாரா? என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க. ஆண்டவர் காத்துக்கிட்ட ஏதாவது பேசினாரா? கடல் கிட்ட ஏதாவது பேசினாரா? கீழே போனா கைய கொடுத்தாரு. அவர் படகில் ஏறின உடனே உன் வீட்டுக்கு ஏசப்பா வந்துட்டா, அது 7 மடங்கு அக்கினை சூளை சூடாக்கப்பட்டாலும், எத்தனை சிங்கங்கள் உன் வீட்டிற்குள் இருந்தாலும் கர்த்தர் வருவான், கப்புச்சிப்பனாயிரும். அதுக்கு மேல யாரும் பேச முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த தெய்வத்தை தான் நான் உனக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது தேடி வந்தார், படகை நிரப்பினார், ஆபத்தில் இருந்தவன் பேசினார், கர்த்தர் அவனுக்கு அடைக்கலத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் இயற்கையை அவனுக்கு கட்டுப்படுத்தினார். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? அப்பா உமக்காக நான் வைராக்கியமா இருப்பேன், இது ஆண்டவருக்காக நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், ஆண்டவரை உட்கார்ந்து நான் எழுந்து பிரகாசிக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரை பிடிக்க வந்த உடனே உள்ள இருக்கிற பட்டயத்தை எடுத்து காதல வெற்ற அனுபவம், அப்படி ஒரு வைராக்கியம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போயாச்சு. இவர் போய் உட்கார்ந்தாச்சு பேதுரு. ஆண்டவர் சொன்னார், எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, ஒரு ராத்திரியில பிரச்சனைக்கு தேடி வந்தாரு, இன்னொரு ராத்திரியில சொல்றாரு நீ என்ன மறுதலிப்ப. அதனால விசுவாச ஓட்டம் எப்படி தெரியுமா? மெதுவா ஓடணும். நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடணும். ஆண்டவரே எனக்கு செபிக்க தெரிஞ்சிச்சு, 4 வசனம் தெரியுது, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கட. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
ஓடி போகிற வார்த்தை, நடந்து செல்லுகிற வாழ்க்கை. அவர் சொன்னார் 3 தடவை நீ மறுதலிப்ப. இப்ப வாசிங்க 74வது வசனத்தை வாசிங்க. யார யார தெரிந்து கொண்டவர், படகு நிறைய மீனை கொடுத்தவர், சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, கூட கூடையா கொடுத்தாரு, பிரச்சனையில இருந்து காப்பாத்தினவரை தெரியல. ஏசப்பா எனக்கு யாருன்னே தெரியல. ஏன்? ஆண்டவர் யாருன்னு சொன்னா எனக்கு சலுகை கிடைக்காது பாஸ்டர். உலகத்துல சலுகை வேண்டும் என்று சொல்லுகிறாயே, பரலோகம் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் விட்டு போயிரோன்றத மறந்து போயிட்டிய. பாரம்பரியங்கள் வேண்டாம், சடங்காச்சாரங்கள் வேண்டாம், கர்த்தர் வேண்டும் என்று எத்தனை பேர் என்னோடு சொல்றீங்களோ உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன்ப்பா. மரணமே என்றாலும் ஆண்டவரே உமக்காய் நான் துணிந்து நிற்பேன். 3 வாலிபர்கள் துணிந்து நின்றார்கள் அக்கினிகளை. அக்கினியோட வாசம் அவர்கள் மேல் பற்றவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே 75வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பா சொன்னா நடக்கும். முன்னால மறுதலிப்ப. ஏன் தெரியுமா? எனக்கு ஆவிக்குரிய பெருமை வரக்கூடாது. நான் யாருன்னு ஏசப்பா எனக்கு காட்டணும். அவர் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில், அவர் என்னோடு இருக்கிற நேரத்தில், அவர் நான் என்று எனக்கு அவர் என்னை அடையாளம் காண்பிப்பா. அவர் சொன்னபடியே சேவல் கூவுவதற்கு முன்பாக எத்தனை வாட்டி மறுதலிச்சான்? இன்றைக்கு ஆண்டவரை எத்தனை இடத்துல மறுதலிச்சிருக்கிற. ஊழியம் செய்வேன்னு சொன்னேன், சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வேன்னு சொன்னேன், ஆராதனை எடுப்பேன்னு சொன்னேன், ஆனால் இன்று நான் கர்த்தருக்காய் செயல்படாமல் இருக்கிறேன் என்றால் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் வேண்டாம். மனம் கசந்து இந்த மத்தியான வேளை சாயங்கால நேரத்துல அழுது அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைய 3 காரியத்தை காண்பித்துக் கொடுத்தேன். 4வது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அங்கே இல்லை, உயிரோடு எழுந்து போனார். முதல் அவருடைய தரிசனத்தை அவர் மரியாளுக்கு கொடுக்கிறார். அடுத்தது சீஷர்கள்கிட்ட கொடுக்கிறாரு. 3வது வாட்டிய சீஷர்கள்கிட்ட கொடுக்கிறாரு. ஆனா ஏசப்பா இந்த தரிசனத்தை எல்லாம் கொடுத்த பின்பு ஒருத்தன் என்ன பண்ணான்னு தெரியுமா? 2 படகு நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கினா. அடுத்தது படகு எல்லாரும் கீழே போவன்றப்ப இவனை தூக்கி மேல விட்டாரு. அடுத்தது மறுதலிச்சவனையும் மன்னிச்சாரு. மன்னித்து அவனுக்கு தரிசனமான பிற்பாடு இன்றைக்கு நானும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், யோவான் 21 3வது வசனத்தை வாசிங்க பாப்போம். யாரு? மத்தேயுல அன்னைக்கு பார்த்தோம் தெரியுமா? திரளான ஜனங்கள் வந்தாங்க. 2 போட் இருந்துச்சு. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒன்ன தேடி வந்தாரு பாத்தியா? இன்னைக்கு இவன் ஏசப்பாவை விட்டுட்டு எங்க போறேன்னு சொல்றான்? மீன் பிடிக்க போறேன். ஆண்டவரை நான் விட்டு வந்த தொழிலை பார்க்க போறேன். ஆண்டவர் இல்லாமல் ஒரு நிமிஷத்தை உன்னால கடக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதற்கு அவர்கள் போனவன் சும்மா போவான்னு நினைக்கிறீங்களா? தாங்கட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்துதான் எடுத்துட்டு போகும். யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்து அவர் தொங்கிட்டார். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர். இந்த 11 பேர்ல இவர் லீடர் ஆயிட்டார். இவர் லீடர் ஆன உடனே நான் போட்டுக்கு போறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க? எல்லாரும் 10 பேரும் நாங்களும் வருகிறோம். நடந்ததை பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே சர்ச்சுக்கு வானா வேலைக்கு வானா ஒருத்தன் வரமாட்டான். ஆனா படகுல போலான்னு சொன்னா, கப்பல்ல போலான்னு சொன்னா, யோனாவை போல காசு கொடுத்து ஓடுவோம். ஆண்டவரே எனக்கு பிரியமான ஒரு தலைவர் வருகிறாருன்னு சொன்னா எப்ப? அவர் 4 மணிக்கு வருவார். நம்ம எத்தனை மணிக்கு போய் விசில் அடிப்போம்? சொல்லுவோம், காலையில போயிடுவோம். ஆனா ஆண்டவர் வராருன்னு சொன்னா 3 மணி ஆராதனை, 5 மணிக்கு வருவார். ஏன்னா ஏசப்பா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்? பேதுரு படத்தை மட்டும் அவர் வெயிட் பண்ணார்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீ நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைய, யாரை இவர் அதிகம் நேசித்தாரோ அவனால் மறுபடியும் அவர் காயப்படுகிறார். எல்லாரையும் கூட்டிட்டு எங்க போயிட்டான்? படகில் ஏற போயிட்டான். அவர்களும் போயிட்டாங்க. உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில உன்கிட்ட ஒண்ணும் இல்லாதப்பதானே ஏசப்பா வந்தாங்க.
உன்கிட்ட எல்லாமே கொடுத்து உன்னை ஆசீர்வாதமா வச்சாங்கல்ல, ஏசப்பாவை விட்டுட்டு போகணும்னு நினைச்சியா? ஒரு நிமிஷம் அவர் அன்பு உன் மேல இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் உன்னால இருக்க முடியாது. எப்படியா மூக்க பொத்துக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியாதோ, ஆவியானவர் என்னை விட்டு கடந்து போவார் என்றால் என் இருதயம் துடிக்கணும். அப்பா மன்னிச்சிருங்கப்பா, அப்பா வந்துருங்கப்பா, அப்பா நம்புங்கப்பான்னு சொல்லணும். ஆனா இத்தனை துரோகங்களை செய்து ஆண்டவர் அவனை விட்டாருன்னு நினைச்சீங்களா? 5வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் இல்ல? இதனாலதான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம். இவ்வளவு துரோகத்தை செய்தவர்களிடத்துல ஆண்டவர் வந்து பேசுகிறார். என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? இதே யோவான் ஸ்நானகத்துல எப்படி சொல்லிருப்பான் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே. ஆனா ஏசப்பா அப்படி சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் கையால என்ன செஞ்சாருங்க? என் கையால வளர்த்தார். அவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளே, அவருக்கு தெரியும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா நீ அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற. அவரு டயலாக் அப்படியே நம்ம கிட்ட அவர் பேசணும்னு நிறைய பேசுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இல்ல ஆண்டவரே, நான் சோர்ந்துட்டேன், எனக்கு சர்ச் வேணாம்பா, எனக்கு பைபிள் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேதம் வேண்டாம் ஆண்டவரே, பழைய வாழ்க்கைக்கு போகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து திரும்பி வந்தான். இன்றைக்கு உன்னிடத்தில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இடத்தில் நீ இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்க வருகிறது. மகனே, உனக்காய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்படித்தான வசனம் இருக்குது. 5வது வசனம் கடைசியில ஒன்றும் இல்லை என்றார்கள். ஏசப்பா இல்லைன்னா உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. ஏசப்பா இருந்தா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். உன் வீட்டுல சக்கரை இருக்கும், உன் வீட்டுல கோதுமை இருக்கும், உன் வீட்டுல செல்வங்கள் இருக்கும், உன் வீட்டிலே சமாதானம் இருக்கும், உன் வீட்டிலே சந்தோஷங்கள் இருக்கும், உன் வீட்டிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிலை கொண்டு அவர் உனக்காக காத்து கொண்டிருப்பா. ஒன்னும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவருக்கு திருப்பி மனசு கேட்கல. 6வது வசனத்தை வாசிங்க. இந்த வலது புறத்துல வலைய போடுங்கன்னு என்னைக்கு சொன்னாரு? என்னை ஆண்டவரை அறியாதிருந்த நேரத்துல இப்படிதான் என்னை தேடி வந்தார். அதே வார்த்தை பரமேறி போவதற்கு முன்பா என்னை தேடி வருகிறது என்றால் அவர் அங்கே இல்லை, உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை படகில் இன்றைக்கு ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் சொல்லுகிறார், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் அவங்களால இழுக்க முடியல. ஏன்? கர்த்தரின் ஆசீர்வாதம் அதுல என்ன இருக்காது? வேதனை இல்ல. ஒரு மீன் கிடைக்கல. ஏசப்பா வந்தாங்க. எத்தனை மீன் கிடைச்சது? அந்த கணக்கு நம்ம பார்ப்போமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்ப போட்ல மீனை பிடிச்சாச்சு, இன்னும் கணக்கு தெரியாது. ஆனா கரைக்கு வர்றாங்க. கரையில ஏசப்பா என்ன வச்சிருக்கிறாரு? இன்னைக்குதான் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. ஆனா என் ஆண்டவருக்கு சிலிண்டரும் தட்டுப்பாடு கிடையாது. ஒன்றும் என் ஆண்டவருக்கு தட்டுப்பாடு. அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அங்க நம்ம இதுல சொன்னோம்னா அழகா தந்தூரி கிரில் எல்லாமே போட்டு மசாலா எல்லாம் போட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இல்லாம போயிருக்கிறாங்க, அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது, திருப்பி நான் போகணும், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆனா இவன் மீனை பிடிச்சிருக்கிறான். இனி எங்க போய் மசாலா வாங்குவான்? எப்ப அந்த மீனை கிளீன் பண்ணுவான்? என் பிள்ளை டயர்டா இருப்பானே. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் ஒவ்வொரு அசைவுகளையும் என் ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனுக்கு துரோகம் இழைத்து விடாத. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு? எனக்கு மீன் இல்ல, ஆனா கடலுக்கு போனவனுக்கு மீன் கிடைக்கல, கரையில இருந்தவருக்கு எப்படி வந்துச்சு? ஏசப்பா சொன்னா தலையை கொடுக்கிறதுக்கு காடைகளும் வரும். அவர் அழைத்து அனுப்பினார், மீன்களும் வந்து அவர் சட்டியை வச்சு மசாலாவை போட்டா போதும், அது வந்து அங்க உட்கார்ந்துருக்கும். ஆனா நம்ம தான் கேட்க மாட்டோம். யோனாவை விழுங்குனா விழுங்கும், கக்குனா கக்கும். ஆனா நம்ம வானால வரமாட்டோம், ஏசப்பாவோட நடக்கனால நடக்க மாட்டோம். இதுதான் 5 அறிவுகளுக்கும் 6 அறிவுகளுக்கும் வித்தியாசம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு அறிவை ஆண்டவர் ஏன் எனக்கு அதிகமாய் கொடுத்தார் தெரியுமா? அவரை நேசிப்பதற்காக, அவரோடு நான் பட்சமாய் பேசுவதற்காக. வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைங்க டயர்டா வந்திருப்பாங்க, அப்பத்தை வச்சிருக்கிறாரு, மீனை ரெடி பண்ணி வச்சிருக்க. ஆனாலும் நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கல்ல, என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், பிரமிளா முதல் மாசத்துல இல்ல ஜாய்ஸ் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா, ஏன்னா பிரமிளா வாங்கி அப்பாக்கு அம்மாவுக்கு கொடுத்தா அவ சந்தோஷமா இருக்கிறாங்க எனக்கு தெரியும்.
ஜாய்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா. அவ காலேஜ் முடிச்சு கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டு, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு எல்லாமே நிறுவனங்கள் காத்து கொண்டு இருக்கிறார். அவ ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கி அம்மாவுக்கு ஒரு புடவை, அப்பாவுக்கு ஒரு கோட் ஷூட் கொண்டு வந்து கொடுத்தா, இதற்கு முன்பாக எத்தனை கோடிகளை கொடுத்தால் அந்த பெற்றோருக்கு ஈடா இருக்குமா? அதே போலதான் ஏசப்பா அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாலும், என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிருக்காங்கல்ல, அதுல எனக்கு வேணும். என் அன்பு தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, அப்ப உனக்கு சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்தார் அல்லவா, சம்பாதிச்சு எங்க கொண்டு போய் வச்சிருக்கிற? சம்பளம் எனக்கு கம்மியா இருக்கும் போது ஏசப்பா ஆண்டவரே தாங்க வச்சுக்கோங்க. இன்றைக்கு சம்பளம் வளர்ந்துருச்சு, நான் ஏன் கொடுக்கணும்? என் அன்பு தேவ பிள்ளைய கொடுக்காமல் இருக்கிறபடியால் வட்டி கடனுக்கு கொடுக்கிற, இஎம்ஐக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, சேட்டு கடையில கொடுத்துக்கிட்டு இருக்கிற, மருத்துவமனைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆண்டு எங்க நான் தப்பு பண்றேன்? அன்னைக்கு எனக்கு 2 படகு ஃபுல்லா மீன், என்னை சாக விடல, நான் மறுதளித்தேன், என்னை போக விடல, என் வாழ்க்கை உடைந்து போனது, என் படகு கவிழும் என்கிற நிலை வந்தது. எனக்கு பெரிய மீனை கொடுத்தார், கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் என்கிட்ட கொண்டு வா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு கொடுத்த நேரத்தில் தசம பாகம் கொடு, கர்த்தர் உனக்கு கொடுத்த பலத்திலே தசம பாகம் கொடு, கர்த்தர் உனக்கு கொடுத்த பொருள்களிலே தசம பாகம் கொடு. ஏனென்றால் கர்த்தர் அதிலே பிரியமா இருக்கிறார். 10ல் 1 போச்சுன்னா எவ்வளவு சொல்லுங்க பாப்போம்? 9. 9 என்பதுக்கு அர்த்தம் என்னது? பரிபூரணம். இன்றைக்கு வாழ்க்கை பரிபூரணமா இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய விதையில, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பலத்துல எண்ணெய வச்சுட்டேன். அப்ப 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் ஏசப்பாக்கு கொடுக்கணும்? இப்ப பேசுவோம். 24 மணி நேரத்துல 10ல் 1 எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிஷம். பாஸ்டர் 4 நிமிஷம். என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஏன் கர்த்தருடைய முகம் எனக்கு விரோதமா இருக்கிறது தெரியுமா? அந்த 2:40 பிரிச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க. காலேஜுக்கு பஸ்ல போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ, ஃப்ரீ பீரியட் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாம் விசுவாசத்தை அவர் நீதியாய் எண்ணினார். உன் ஜெபத்தை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாரா? உன் கண்ணீரை துரத்தில் வைக்கிறவர் உன் வாயில் வருகிற ஸ்தோத்திர பலிகளை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாரா? இப்படிதான் 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். வயசு ஆக ஆக 24 மணி நேரம் ஏசப்பாட்ட ஜெபிக்க தொடங்கிட்டா கொண்டு போயிடுவாரு. என் வாழ்க்கையில 24 மணி நேரம் பூர்வம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்திற்குரியவன் நான் அல்ல, ஏனோக்கு தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான். என்றைக்கு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நேரங்கள் இந்த உலகத்தில் முடிகிறதோ, கர்த்தர் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் அழகு பார்ப்பா. வேதம் சொல்லுது, கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஏசப்பாவை பார்த்த உடனே ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான். சீவன் அது மேல இருக்கிற வசனத்துல இருக்குது. அவன் கடல்ல குதிச்சுட்டான். அப்புறம் மேற்சட்டையை இடுப்பிலே கட்டி கொண்டு படகுல ஏறான். அவன் தைரியம், ஏசப்பா வந்துட்டாருங்க, நான் கடல்ல இல்ல, நான் கீழே குதிச்சால ஏசப்பா என்ன காப்பாத்துவான். இப்ப 11வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எத்தனை மீன் கணக்கு தெரியல. ஆரம்பத்துல எனக்கு சின்ன சின்ன மீன் ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப எனக்கு ஆசீர்வாதம் பெருசா வரணும். ஏன்? நான் வளர்ந்துட்டேன், என் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, தேவைகள் பெருசு. அதனால என்ன கொடுத்தாரு? 153 என்ன மீன்? என்ன மீன்? இதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் விசுவாசித்து என்னோடு கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல வாய்களை திறந்து, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்நிய பாஷையினால, அப்பா என்னை காத்திருக்க வைத்திருக்கிறீர் என்றார். ஆண்டவரே, எனக்காய் ஒன்றை செய்ய போகிறேன், என் பிள்ளைக்காய் ஒன்றை செய்ய போகிறேன், என் எதிர்காலத்திற்காய் ஒன்றை செய்ய போகிறேன், என் படகு நிரம்ப போகிறது. அங்க 2 படகு ஃபுல்லா மீனை பிடிச்சாங்க, வலை கிளியல. இங்க 153. இப்ப பிகாம் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்போம், 1 + 5 + 3 எவ்வளவு வந்துச்சா? உன் வாழ்க்கையில் பரிபூரணங்கள் இருக்க வேண்டும் என்றால் 153 பெரிய மீன்கள் உனக்கு கொடுத்தாலும் அதை சிலவற்றை கர்த்தர் கொண்டு வர சொல்லுவார். அவர் சொன்னா செய்யணும். அவர் சொல்லுகிறபடி செய்வாய் என்றால் உன் வாழ்க்கையிலே அப்பம் குறைவுபடாது, திராட்சரசத்துக்கு குறை இருக்காது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 153 மீன்களால் நிறைந்த, நல்லா கவனிங்க. அப்ப கூட்டாளிக்கு சைகை காமிச்சு வந்து எடுக்கிறான். 153 பிரதர் மீன் விற்கிற 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களை கேட்டா தெரியும்.
10 மீனை வச்சுட்டு என்னால பாக்ஸ் இழுக்க முடியுமா? அதுவும் தண்ணிக்குள்ள மீன் உயிரோட இருக்குது. 153 மீன்கள் இருக்கிறது. அழகா சொல்லுது, பெரிய மீன்கள் நிறைந்த வலையை. இப்ப ஏசப்பா யார் கையில அதிகாரத்தை கொடுப்பாங்க? 10 பேர் உன் கூட வந்தாலும், உன் குடும்பத்துல 10 பேர் இருந்தாலும், நீ வலையை இழுக்கலனா மீனை கரைக்கு கொண்டு வர முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உன் தலைமுறைக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் உன் தலைமுறைகள் பார்க்க வேண்டும் என்ற பேதுருவே, நீ மறுதளித்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா உன் கூட பேசுறாங்க, நான் வரேன்னு சொல்லிடு. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா. இது தேவ பலனுங்க, உலக பலத்துல இழுக்க முடியாது. அப்ப 153 பெரிய மீன் இருக்கு, தனியா இழுக்கிறோம். அடுத்த வார்த்தை தாங்க ஹைலைட், வாசிங்க பாப்போம். இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, எத்தனை மீன்கள் இருந்தும் சொல்லுங்க, எத்தனை பிரச்சனைய குடும்பம் பார்த்துச்சு, எத்தனை பிரச்சனைய ஸ்கூல்ல பார்த்த, காலேஜ்ல பார்த்த, உன் வாழ்க்கையில பார்த்த, உன் தொழில பார்த்த. வாழ்க்கை உடைஞ்சிருச்சா? தொழில் முடங்கிருச்சா? நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். சொல்லுங்க, நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என் ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றால் ஒன்றும் உன்னை உடைத்து போட முடியாது. 12ஆம் வசனத்தை இந்த வருடத்தில் 12 மாதங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிற வாசிங்க. ஏசப்பையா உங்களை கூப்பிட்டாரு தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர்காய் கொடுக்கிற நேரமோ பொருளோ எந்த காரியங்களா இருந்தாலும் அது கர்த்தர்காய் பயன்பட வேண்டும் என்று பாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைய, இந்த ஆராதனையில உங்களுக்கான திருவிருந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க, அவர் இங்கே இல்லை, உனக்காய் வந்திருக்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே குறை உண்டு. அவர் குத்து விளக்கின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா 7வது சபைக்கு வருகிற நேரத்திலே வாசற்படியில் என்று கதவை தட்டினார். என் ஆண்டவர் வாசற்படியில் இருக்கிறவர் அல்ல. என் ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு நடுவாக வாங்க, எனக்குள்ளாக வாங்க, என் அன்பு தேவ பிள்ளையை கூப்பிடுவாய் என்றால் உனக்கான ஒரு வசனத்தை காண்பித்து தருகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பாப்போம். போன வாரம் எதுக்கு வந்தோம்? ஆண்டவரை சிலுவையில வச்சாங்க. இந்த வாரம் எதுக்கு வந்திருக்கிறோம்? அவர் பரத்துக்கு போயிட்டாரு, ஆர்ப்பரிக்க. அவரை சிலுவையிலும் வைக்க முடியாது, கல்லறையிலும் அடிக்க முடியாது. அவர் ஜீவிக்கிறார். ஜீவன் உள்ளவரை பார்க்க நான் ஜீவன் உள்ள ஆராதனை செய்ய வந்த ஜீவன் உள்ள தேவனுடைய கூட்டம். சிலுவையை பற்றிய உபதேசம் நான் கெட்டு போக இங்க வரல, ஞானிகளை வெட்கப்படுத்த இந்த பைத்தியத்தை தெரிந்து கொள்ள என் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு வந்தார். நான் இந்த பாதாளத்திற்கு போக கூடாது என்று என் ஆண்டவரை பிடித்துக் கொண்டு அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் இருந்தால் 153 அல்ல, 1000 மீன் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உன்னை தனியே இழுக்க வைப்பார். எத்தனை பேரை அந்த ஆராதனையில சொல்ல முடியும்? தனியா என் குடும்பத்தை நான் பாக்குறேன் பாஸ்டர், என் பிள்ளைகளை கவனிக்கிற பாஸ்டர். வலை கிழிஞ்சிச்சா? கண்ணீரை துருத்தில வச்சாரு, உன் குரலை கேட்டாரு, நீ கூப்பிடுறதுக்கு முன்னால ஓடி வந்து உன்னை கரத்திலே தாங்கி பிடித்தாரு. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல முழங்கால் படியிடும், எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆவியானவர் பலத்த காற்றாய் பேசின காரியங்களை, பாவங்களை விட்டு நான் போக மாட்டேன். வாலிப பிள்ளைகள் எல்லாருமே நேர் முழங்கால நின்று ஆண்டவரை ஆர்ப்பரிங்க, ஆண்டவரை ஆர்ப்பரிங்க. இயேசுவே சொல்லுங்க பாப்போம், இயேசுவே உங்களை மறுதளித்தவன் ஆண்டவரே, நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவங்கப்பா, ஆண்டவரை நீங்க வேண்டான்னு போன, ஆனாலும் என்ன விடாம என் ஆண்டவர் எனக்கான பரிபூரணங்களை கொண்டு வந்தது. இது போதாது, இது போதாது. என்ன ஆண்டவரை கரங்களை தட்டி வல்லமையாய் ஆண்டவரே ஆவியானவர் பெற்றுவரேசுவை நாமத்துல, பெற்றுவரேசுவை நாமத்துல ஆண்டவரே அப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுகிற குரலுக்கு அவர் ஓடாடி வருகிற ஆண்டவர். பிள்ளைகளின் கண்ணீரின் சபத்திற்கு பதிலை தந்தீர, என் பிள்ளைகளின் இல்லங்களே உள்ளங்களே அப்பா, ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் நிரப்புவீராக. நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல. உனக்காய் பரலோகம் உண்டு, உனக்காய் பிதா உண்டு.
உனக்கு ஒரு குமாரன் உண்டு, உனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு, உனக்கு பரிசுத்தவான்கள் உண்டு, உனக்கு மூப்பர்கள் உண்டு, பிரதான தேவதூதர்கள் உண்டு. நீ தனிமைப்படுத்தவன் அல்ல. கர்த்தர் உன்னை தனியே இருக்க விட மாட்டார். கர்த்தர் உனக்காக அக்கினியாய் வருவார், காற்றாய் வருவார், பலத்த சேனையாய் வருவார். அவர் உனக்காய் எல்லாமுமாய் வருவார். அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு விதைத்த பிள்ளைகள் வீரத்தின் அறுவடையை பார்க்கட்டும். கேட்ட சத்தியத்தின்படியாய் கர்த்தருக்காய் வாழட்டும். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு